வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க மேட் இன் கொரியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்டா OTT-ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல பிரியங்கா மோகன் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. நித்தம் ஒரு வானம்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அசோக் செல்வன்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்தியில குயின் ஒரு படம் வந்திருக்கும், கங்கனா ரனாவட் நடிச்சிருப்பாங்க. ஏறவரைய அதே மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிச்சது, ஆனா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. நான் பிளாட்டை சொன்னாலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்பாயில் ஆயிடும், அதனால பிளாட்டை சொல்ல விரும்பல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை OTT-ல செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஷென்பான்ற நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட வாய்ஸ் ஓவர்ல தான் கதை தொடங்குது. என்ன பார்க்கிறதுக்காக கொரியால இருந்து 4 பேர் வரப்போறாங்கன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. இங்கதான் மேட் இன் கொரியான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஷென்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க கொரியால இருந்து வராங்க. எப்படி இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இப்பதான் ஷென்பாவோட லைஃபை நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் டிராமால பாரதியார் வேஷம் போடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஷென்பா வித்தியாசமா பண்ணணும்ன்றதுக்காக கொரியால இருக்க ஒரு லேடியோட வேஷத்தை போடுறாங்க. கொரியால என்ன கலாச்சாரம் இருக்குமோ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் இந்த இடத்துல இவங்க பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. வித்தியாசமா பண்ணடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. அது மூலியமா இவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருது. இவங்க வளர வளர நிறைய கொரியா சாங் எல்லாம் கேக்குறாங்க. அதே மாதிரி கொரியா சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம கொரியாக்கு போயிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க வீட்டுல ஒர்க்கர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒர்க்கர் இவங்களுக்கு ஒண்ணுனா யார்கிட்டனாலும் சண்டைக்கு போவாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆசை தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, நம்ம பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கிட்ட இந்த ஹோட்டலை தந்துடணும்ன்ற மாதிரி நிறைய ஆசைலாம் வச்சிருப்பாரு. ஆனா இவங்க ஆசை பெருசா இருக்கு. எப்படியாவது கொரியாக்கு போயிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ட்ரெயின் மூலியமா கொரியாக்கு போக முடியும்ன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான், சின்ன வயசுல சொல்லியிருப்பான். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன பொண்ணா இருக்கும் போது ட்ரெயின் மூலியமா போலான்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வராரு. இப்போ ஓரளவுக்கு இவங்க வளர்ந்துடுறாங்கல்ல, எப்படியாவது கொரியாக்கு போயிடணும்னு அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அது என்னன்னா, பேங்க்ல லோன் வாங்கி எப்படியாவது கொரியாக்கு போயிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னமா சொல்ற, கொரியாக்கு போய் என்ன பண்ண போற, இங்கே ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி பேங்க் மேனேஜர் பேசுறாரு. இல்ல சார், கண்டிப்பா கொரியாக்கு போனோம், அங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி ஐடியாலாம் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ண முடியும் பாக்குறேன்ற மாதிரி இவருமே அனுப்பி வைக்கிறாரு. இவங்க ஏற்கனவே பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க போல. போலீஸுங்க வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்காக வந்திருப்பாங்க. அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. போலீஸ் வந்தோன்னா நான் பயந்தே போயிட்டேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்ததுனால அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க என்னென்னமோ பேசுறாங்கன்னு அம்மா புலம்புறாங்க. அப்பதான் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணுமா, ஆனா ஊர்க்காரங்க பேசுற மாதிரி வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. அக்கறையில சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மணின்னு ஒருத்தரை லவ் பண்றாங்க. அவருக்கு கால் பண்ணா அவர் காலை கட் பண்றாரு. ஏன்னா அவர் வேற ஒரு டென்ஷன்ல இருக்காரு. அந்த மணி பிசினஸ் பண்றதுக்காக ஒருத்தர் கிட்ட கையை நீட்டி நிறைய காசு வாங்கியிருப்பாரு. சொன்ன தேதிக்குள்ள தர முடியல போல. எப்ப காசு தரேன்னு சொன்ன, இன்னும் தராம இருக்கன்ற மாதிரி அந்த கடன் தந்தவர் பயங்கரமா இவரை திட்டிட்டு இருக்காரு. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு அவரை சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் ஹீரோயினும் அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் காலை எடுக்க மாட்டாருன்னு நேர்லயே மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. கட் பண்ணா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாதுல்ல, சீக்கிரமா வீட்டுக்கிட்ட பேசுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நானே ஏகப்பட்ட லாஸ்ல இருக்கேன், இப்பெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உன் வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே சுத்தி பாக்குறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. எப்படியாவது பிசினஸ்ல ஏதாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் நிறைய முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வச்சு இவங்க மணியை மீட் பண்ணி ஜாலியா பேசுறாங்க. இதெல்லாம் வேலை பார்க்கிறவர் கவனிக்கிறாரு. இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து 2 பேரையும் பிரிக்கலாம் செய்யறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணதை அப்பவும் கவனிச்சிருப்பாரு. ஓஹோ, மணியை லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தம்பி, உன் கூட படிச்சவங்க எல்லாம் வெளியூருக்கு வேலை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் இங்கேயே இருக்கியன்ற மாதிரி அப்பா பேச்சு கொடுக்குறாரு. என் வேலையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அங்கிள் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிடுறாரு. ஃபெஸ்டிவலுக்காக இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அப்பா என்ன சொல்றாருன்னா, இவளுக்கு ஒரு மாப்பிளை பார்க்கணும், சீக்கிரமா பாருங்கன்ற மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப மாப்பிளை வீட்டை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. மாப்பிளையும் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க கொரியாக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களாமே, அனிமுனா அங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க லவ் பண்றேன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. சரிங்க நான் வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. வேணான்னு சொல்லிடுறேன்னு தானே சொன்னாரு, ஆனா வீட்டுல ஓகேன்னு சொல்லிட்டாரு போல. அதனால கல்யாண ஏற்பாடுலாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுமே பாய் ஃப்ரெண்ட் மணியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மணி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல கிளம்புன்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா இந்த இடத்துக்கு அப்பா வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஏண்டா அன்னைக்கே உங்ககிட்ட பேசனல, திரும்பி என் பொண்ணை மீட் பண்றியான்ற மாதிரி அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுதுல, பொண்ணு தான் நடுவுல பூந்து தடுத்துட்டு இருக்காங்க. என் கூட வான்ற மாதிரி அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இவங்க அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சரி நான் உன்னை கூட்டு போறேன், ஆனா எங்க கூட்டு போறேன்னா கேட்க கூடாது, என்ன நம்பி வரதா இருந்தா வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இவன் சொல்ற இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே முடிவு எடுக்கிறாங்க. இப்ப மணி இருக்காரு பாத்தீங்களா, சென்னைக்கு தான் கூட்டு வந்துடுறாரு. சென்னையில இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கலாம் வச்சிட்டு இருக்காரு. இவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு, அவர் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே அப்பா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பா போனையே எடுக்க மாட்டாரு. இவங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்பாவை மிஸ் பண்றாங்க. இப்ப பீச்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மணி என்ன சொல்றாருன்னா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கொரியாக்கு போலான்னு சொல்லிட்டாரு. சேச்சா இப்ப எனக்கு அந்த ஆசையே போயிருச்சு, நீ லைஃப்ல ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உனக்கு பிடிச்ச கொரியாக்கு போயிடலாம், அந்த இடத்துல சேர்ந்து வேலை பார்க்கலாம், நல்ல நிலைமைக்கு வரலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க கிளம்புற நாளே வந்துருது போல. எப்ப வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ ஏர்போர்ட்டுக்கு எனக்கு சின்ன வேலை பாக்கி இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஃளைட்டுக்கே வந்து உட்காந்துடுறாங்க. இவர் இன்னும் வராம இருக்காரு. கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. இவங்க இந்த நாட்டை விட்டே போக போறாங்கல்ல, அதனால அம்மா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மா எடுத்தோனே கோவமா பேசுறாங்க. அப்பா உன்னை பாக்குறதுக்காக வந்தாரு, அப்பாவை நீ மதிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எது அப்பா வந்தாரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மணி வந்ததை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுக்காக காசை கொண்டு வந்திருப்பாரு. இவங்க லோன் அப்ளை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த லோன் அமௌண்ட் வந்திருக்கு போல, அதை தரதுக்காக தான் அப்பா வந்திருப்பாரு. சார் உங்க பொண்ணு உங்களை பார்க்க விரும்பல, கிளம்புங்கன்ற மாதிரி மணியே பேசி அனுப்ப பாக்குறாரு. என் பொண்ணோட காசு வந்திருக்கு, காசை தந்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், இன்னங்க காசை புடிங்கன்ற மாதிரி அவர் தந்திருப்பாரு. இந்த மணி அதை பத்தி இவங்க கிட்ட வாயை திறக்காம இருந்திருப்பாரு. இதை தாண்டி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பேங்க்ல எல்லாம் காசு தரல, உன் அப்பா தான் காசை தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மணி அந்த காசை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. இப்ப கால் பண்ணா அவரு வேற ஒரு ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. அவர் மும்பைக்கு போற ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வேலை பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்றதுக்காக மும்பைக்கு போக போறாரு. இவங்கள கொரியாக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. மணி போய் நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவர் கூட பழகுனாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு வழியா இவங்க கொரியாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நான் இந்த நாட்டுக்கு வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப இந்த நாட்டுக்கு வந்தோம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல உட்காந்தோம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பொறுமையா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. அங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மேஜிக்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. சின்ன பசங்க கிட்ட மேஜிக்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க லைட்டா அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவங்களுக்கு பக்கத்துல வந்து மேஜிக்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு பேப்பரை தந்துட்டு போறாரு. என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி இவங்க பிரிச்சு பாக்குறாங்க. நம்பிக்கையோட இருங்கன்ற மாதிரி எழுதி இருக்கு. அதாவது மோட்டிவேஷனல் கோட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ எழுதி இருக்கு. இப்ப இவங்களுமே ஏற்கனவே புக் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு வந்தோன்னே அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. என் மேல நீ செம்ம கோவமா இருப்பன்றது எனக்கு தெரியுது, நான் வேணும்ட்டே பண்ணல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மணி தான் வாய்ஸ் நோட்டை அனுப்பி வச்சிருக்காரு. காலையில சமயம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. இவங்களோட பஸ்ல ஏதோ ஒரு கார்டை காமிச்சு தான் போக முடியும் போல, அந்த கார்டு இருந்தாதாமா ஏத்த முடியும் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. இவங்களுமே சுத்தி பார்க்கலான்னு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு பாருக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு சரக்கடிச்சு பழக்கம்லாம் கிடையாது, ஆனா சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மணிக்கு வாய்ஸ் நோட்ல நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போய் இப்படி ஏமாத்திட்டல, உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. கொஞ்சம் குடிச்சதுனால அப்படியே படுத்துடுறாங்க. இப்ப ரோட்டை கவனிக்கும் போது அங்க ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இவங்க வேற ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் மேல கோவத்துல இருக்காங்கல்ல, அதனால நேரா அந்த பையன் கிட்ட வந்து அந்த பையனோட கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. என்ன இவ அரைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற மாதிரி இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பையனை நம்பி ஏமாறுவியா, ஏமாறாத அப்படின்ற மாதிரி புத்திமதிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போதையில இவங்க பேசுறாங்கன்றது அந்த பொண்ணுக்குமே புரியுது. இவங்களோட ஒர்க்கர் எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவார்ல, அந்த மணி ஏமாத்தினதை பத்தி இப்பதான் தெரிஞ்சதுமா, நீங்க கிளம்பி ஊருக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி அப்பாவோட மூஞ்சில முடிக்கிறது, என்னால திரும்பி ஊருக்குலாம் வர முடியாது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. காலையில கண்முழிச்சு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. இவங்க நைட்டு நேரம் ஒருத்தனை அடிச்சாங்கல்ல, அதனால தான் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க போல. அவன் ஒரு பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணான், அதனால தான் அடிச்சன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு நபர் இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. அவர் யாரு என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் மேலதான் தப்பு, இந்த மாதிரி அந்த பொண்ணையும் நான் கூட கூட்டு வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது அந்த பையன் மேலதான் தப்பு இருக்குன்றது தெரிய வருது. அதனால இன்ஸ்பெக்டரும் விடலான்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன எதுக்காக லாக் பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சைன் போட்டா வெளியே போலாம், சைன் போடலனா உள்ளே இருப்ப, எப்படி வசதின்னு கேக்குறாரு. நான் சைனை போட்டு வெளியே போயிடுறேன்ற மாதிரி இவங்க சைனை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் ஹெல்ப் பண்ணான் பாத்தீங்களா, அவன் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணன்னு பார்த்தா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. நான் ஃபாலோ பண்ணிலாம் வரல, இந்த இடத்துல தான் நான் தங்குற இடம் இருக்கு, அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இதுதான் என்னோட கார்டுன்ற மாதிரி கார்டை தரான். சரின்ற மாதிரி இவங்களுமே வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் இவங்களுமே பஸ்ல போறதுக்கு ஒரு கார்டை ரீசார்ஜ் பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு கடைக்கு வந்து அந்த கார்டை இவங்க ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. அது மூலியமா பஸ்ல இவங்க டிராவல் பண்றாங்க. இவங்க இந்த நாட்டுக்கு ஒர்க் பண்ற ஐடியால தான் வந்திருப்பாங்க. இப்போ இவங்க சேர வேண்டிய ஆபீஸை கண்டுபிடிச்சு வராங்க. ஆனா அந்த ஆபீஸ் பேப்பர்ல ஒரு மாதிரி இருக்கு, நிஜத்துல ஒரு மாதிரி இருக்கு. அதாவது ஃபேக்கான ஆபீஸ் மாதிரி தான் இருக்கு. இதுதான் அந்த ஆபீஸ் அப்படின்ற மாதிரி ஆளுங்கலாம் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ஆளுங்களை பார்க்கவே பயமா இருக்கு. வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப எதர்ச்சியா நேத்து நைட் ஹெல்ப் பண்ண பையனை பாக்குறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவனுமே நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாத்துவாங்க, இந்த வேலைலாம் செட் ஆகாது, வேற வேலை தான் நீங்க தேடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். வேற வேலைக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இங்கதான் நிறைய ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, இதுல ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இவங்களுக்கு படிக்க தெரியாதுல்ல, அவன் தான் படிச்சு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை தாண்டி ஒரு ஆப்பை பத்தி உங்களுக்கு சொல்றான். இந்த ஆப் டக்கு டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணும், இது மூலியமா நீங்க மத்தவங்க கிட்ட பேசிக்கலாம்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே நன்றிலாம் சொல்றாங்க. ஒவ்வொரு வேலையா ட்ரை பண்றாங்க, எதுவுமே இவங்களுக்கு சரியா செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாரு. இவங்க ஃபீல் பண்றதை கவனிச்சிடுறாரு. மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்றாரு. இதை கவனிச்சு இவங்களும் லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்றான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வீடியோ போடுறவனா இருப்பான். இப்போ ஒரு பாஸை பார்க்கறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். அந்த பாஸோட அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க போல, அவங்கள கிளீன் பண்ணி பாத்துக்கணும், இதுதான் வேலைன்ற மாதிரி சொல்றாரு. வீட்லயே நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், இந்த வேலையை நான் செய்யணுமான்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் எனக்கு இந்த வேலை ஓகேன்ற மாதிரி அந்த பாஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பாஸும் மிஸ்ஸஸும் வேலைக்கு போயிடுவாங்க போல. அந்த சமயம் வீட்டுல இருக்க அந்த பாஸோட அம்மாவை பாத்துக்கிறது தான் இவங்க வேலை. அந்த அம்மா படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து எல்லா வேலையும் ஹீரோயின் தான் பாத்துக்கணும் போல. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு துணியை வச்சு தொடச்சு விடுறாங்க. அதே மாதிரி சாப்பாடெல்லாம் கரெக்டா டைமுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கீழே கிளீனிங் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது டப்புன்னு அவங்க ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வந்தா அங்க இருக்க ஒரு பொருள் தான் கீழே விழுந்திருக்கு போல. சரி காத்துக்கு கீழே விழுந்திருக்கோம் போலன்ற மாதிரி இவங்களும் எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில வந்து நேத்து பண்ண வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டைம் ஏதோ பொருள் விழுற சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வந்தா அங்க நடமாட்டம் தெரியுது. ஒருவேளை இந்த வீட்டுல பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி லைட்டா ஹீரோயினும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போறதுக்கே இவங்களுக்கு பயமா இருக்கு. அங்க பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா சாமியும் வேண்டிட்டு தான் வேலையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம்குள்ள நம்ம மேல போலான்ற மாதிரி மேல வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த பாட்டி தான் நடமாடிட்டு இருக்காங்க. பாட்டி நடக்கவே முடியாதுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில நல்லாவே இவங்களால நடக்க முடியும். இப்ப ஹீரோயின் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது என் பையனோட வாட்ச், நீ இதை திருட பார்த்தன்ற மாதிரி என்னோட பையன் கிட்ட நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லக்கூடாதுன்னா நீ பார்த்த விஷயத்த நீ சொல்லக்கூடாது, ஓகேவான்னு கேட்கும் போது இவங்களும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மறுநாள்ல இருந்து இந்த பாட்டியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போல இவங்க செட் ஆனோன்னு இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பையன் வரும்போது மட்டும் படுக்கிற மாதிரி நடிச்சிருவாங்க. இந்த பாட்டி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல, அதனால மணி கிட்ட ஏமாந்ததை பத்தியும் அதே மாதிரி அப்பாவோட காசை அப்பா கிட்ட எப்படியாவது தரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க பையனை எதுக்காக ஏமாத்துறீங்கன்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க. இந்த பாட்டியும் இவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டியும் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பசங்க பிறந்தோன்னு இவங்களோட லவ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பசங்களை பார்த்துக்கிறதுல முக்கியத்துவம் தருவாங்க. பசங்க வளர்ந்துட்டா நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணலாம், வெளியெல்லாம் சுத்தலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பேரம்பேத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுலயே இவங்களோட டைம்லாம் போயிடும். ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ரன் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாத்தையும் நான் புதைக்க வேண்டியதாயிருச்சு, அதனால தான் இப்படி உடம்பு முடியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கேன். ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தான் இப்போ வரைக்கும் என்னோட பிளான்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இந்த பாட்டி கிட்ட இவங்களோட ஐடியாவை பத்தி சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய இதே தான் நானும் நினைச்சேன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லிட்டாங்க.
நம்ம ஹீரோயின் பார்ட்னர்ஷிப்னா காசு தரணும்ல, அதனால என்கிட்ட இருக்கிறது செயின் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி செயினை காட்டுறாங்க. நீ பார்ட்னர்ஷிப்புக்குலாம் எந்த ஒரு காசும் தர தேவையில்ல, நான் காசெல்லாம் போடுற பார்ட்னரா இருக்கேன், நீ ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மூலியமா தான் ஹோட்டல் பிடிக்கலான்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு ஹோட்டலும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஒருத்தர் ஓனர் கிட்ட நான் பேச வைக்கிறேன், அவர் இதை தரலாம் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓனரை பார்த்து பேசலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு போலீஸ்க்கும் ஹீரோயினுக்கும் முட்டிக்கிச்சுல, அந்த போலீஸ் வராரு. இவர் எங்க நமக்கு தரப்போறாரு, தரமாட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவர் தந்துடுறாரு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப தைரியமான பொண்ணு, என்ன பண்ணியாவது எனக்கு வாடகையெல்லாம் கரெக்டா தந்துருவா, பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. இதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹோட்டல் ஆரம்பிக்க போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல உனக்கு நான் மட்டும் தானே ஃப்ரெண்டுன்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான். ஓஹோ அப்படி வேற நினைக்கிறியா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. வாசிச்சாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனை அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே இவங்களோட ஃப்ரெண்டா மாறி இருப்பா. ஆக மொத்தத்துல இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை இவங்க சேகரிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஹோட்டலை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு டீமா மாறிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி நல்லபடியா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்பா கூட சேர்ந்து ஹோட்டல் தானே ரன் பண்ணாங்க, ஹோட்டலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, நிறைய ஐடியாலாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரும் யூடியூப்ல வீடியோ போட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாட்டியோட பையன் வரதுக்குள்ள பத்திரமா வீட்டுல விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப ஏற்கனவே பழக்கமான அந்த பையன் கூட பேசுறாங்க. அவனுக்கு முன்ன மாதிரி யூடியூப்ல வீடியோ போக மாட்டேங்குது போல, அதை பத்தி சொல்றான். ஒரே மாதிரி கண்டென்ட் போட்டா யார் பாப்பா, நீ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணு, இந்தியன் மியூசிக்கை இங்க கேட்க விரும்ப கூட வாய்ப்பு இருக்கு, நீ அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணி பாரு, போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட ஹோட்டல்ல வேலை பார்க்குற நிறைய பேருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாட்டி கிட்ட இதை பத்தி எல்லாருமே சொல்றாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, 7 மணிக்கு மேல நம்ம பிசினஸ்லாம் முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, இங்கே பிராக்டிஸ்லாம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த டீமை சேர்ந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல பிராக்டிஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்ப நைட் நேரம் பாட்டியோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனா பாட்டியோட பையன் இருக்காருல, இவங்களை பயங்கரமா பாராட்டுறாரு. நாளைக்கோ நாளனினோ என்னோட ஒய்ஃபோ நானோ வெளியே போறோம், அம்மாவை நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த 2 நாள் நிறைய இடத்த சுத்தி பார்க்க போலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஒர்க்கர் கிட்ட இருந்து கால் வருது. உங்களை ஏமாத்திட்டு போனாலம்மா, அவனை வேற யாரோ ஏமாத்தி இருக்காங்க, பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், நம்மளும் இதுதான் சாக்குன்னு கேஸை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒர்க்கர் கேட்கிறாரு. சேச்சா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. மியூசிக் பேண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. நிறைய காம்படிஷனுக்கு இவங்களோட மியூசிக் எல்லாத்தையும் அனுப்பிலாம் வைக்கிறாங்க. இது மூலியமா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஹோட்டல்ல வேலைலாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பாட்டியோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, ரிவ்யூலாம் நல்லா இருக்கேன்ற மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஐயோ பையன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா பயப்படுறாங்க. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணவரு, இது நம்ம அம்மா டேஸ்ட் மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேகமா ஹோட்டலை விட்டு கிளம்புறாரு. பையன் வீட்டுக்கு போக தான் வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போனோன்ற மாதிரி செம்ம வேகமா வந்துட்டு இருக்காங்க. பையன் வரதுக்குள்ள இவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால பையனுக்கு பெருசா எந்த ஒரு டவுட்டும் வரல. இந்த பேண்டை சேர்ந்தவங்க காம்படிஷனுக்காக அனுப்புனாங்க பாத்தீங்களா, அந்த காம்படிஷன்ல இவங்க அடுத்த லெவலுக்கு போக போறாங்க போல. ஆனா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இவங்க இன்னொரு சாங்க சூப்பரா ரெடி பண்ணி அனுப்பணும். அதுக்கு நிறைய காசு செலவாகும். அதே மாதிரி டைரக்ட் பண்றதுக்கு ஆள் வேணும். என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்தோடனே ஒரு பொண்ணுக்காக ஹீரோயின் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு சண்டை போட்டவரு டைரக்டரா தான் இருப்பாரு. அவருக்கும் எனக்கும் பெரிய சண்டைலாம் இல்ல, சால்வ் ஆயிடுச்சு, அவரை வேணா கூப்பிடுறன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இருந்தாலுமே காசு நிறைய தேவை, என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மத்தவங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட அவ்வளவு காசு இருக்கு. அப்பா தந்த காசை திரும்பி தரணுன்றதுக்காக பாட்டி மூலியமா இவங்க நிறைய காசை சேர்த்துட்டு இருக்காங்க. காசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப இத பத்தி பாட்டி கிட்ட பேசுறாங்க. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, உன் அப்பா கிட்ட தரணும் தானே சேர்த்த, அதை இவங்களுக்கு தரப்போறியா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி, எனக்கு காசு வேணும், இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. இப்ப காசு வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால, பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க, என் காசுன்னு நான் அதிகாரமா வாங்குறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இந்த காசு ரெடி ஆனதுக்கு நீங்க தான் ஒரு விதத்துல காரணம், இந்த காசு எனக்கு தேவை, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு, அடுத்தவங்களுக்கு இவ்வளவு காசு தந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதுவே நல்ல மனசுதான், கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
இவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த பாட்டியோட பையன் வந்துடுறான். இப்ப இவங்க கொஞ்சம் பதட்டமா கிளம்புறதா அந்த பையனும் ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. இவ எதுக்காக பதட்டமா போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க இங்க வா பேக காட்டுன்ற மாதிரி பேக செக் பண்றாங்க. பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. ஒரு ஒர்க்கர் கிட்ட இவ்வளவு காசு இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, நம்ம வீட்டுல இருக்க காசு தான் இவ திருடி இருக்கா போல அப்படின்ற மாதிரி பையன் யோசிக்கிறாரு. இல்ல இது ஏன் காசு தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வாங்கிட்டு எப்படி இவ்வளவு காசு வரும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சந்தேகப்பட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனை ஆகுறதுனால அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா என்ன நடந்து வராங்கன்ற மாதிரி பையன் ஷாக் ஆயிடுறான். ஈரனை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா இந்த வேஷத்தை கலைச்சிடுறாங்க. அவ மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, இது அவ சம்பாரிச்ச காசு, அவளை போக விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த பையனும் நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அம்மாக்கும் பையனுக்கும் இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே கத்திக்கிறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கும் போது இந்த அம்மாக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து பையன் ஃபீல் பண்றாரு. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. இது எல்லாத்தையும் வாசல்ல இருந்து ஈரனும் கவனிச்சிருப்பாங்க. நம்மளால தான் இது எல்லாமே நடந்துருச்சு, தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அம்மா கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க போல. உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுன்ற மாதிரி பையன் சண்டை போட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு பார்க்க விடுங்கன்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுறாங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக இவங்க உள்ள வந்துடுறாங்க. பாட்டியால இப்ப பேச முடியாது போல. பாட்டி என்னால் தானே இப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இங்க இருந்து போறாங்க. பார்த்தா பாட்டி கிட்ட லைட்டா அசைவு இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ ஒரு வழியா இவங்களுமே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு காசை வச்சு நீங்க பண்ண முடியும்ல, வேலையை ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஃபேமிலி கூட இவ்வளவு சப்போர்ட் பண்ணது இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு நன்றின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்றாங்க. இப்ப அந்த மியூசிக் வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமை சேர்ந்தவங்க தான் அந்த மியூசிக் வீடியோல வருவாங்க. அதுக்கும் ஈரனுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல. ஈரன் வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது இந்தியால இருக்க ஒரு நியூஸை பாக்குறாங்க. இவங்க கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க போல, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே ஊரை பார்த்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களுமே இவங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இன்னமும் மீட்பு பணிலாம் நடந்துட்டு இருக்கு. ஐயோ பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒவ்வொரு இடமா இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா அப்பா சேஃபா தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இப்ப வேகமா பக்கத்துல போய் ரெண்டு பேரையும் கட்டிலாம் புடிச்சுக்கிறாங்க. இவங்க வீட்டுல ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப விசுவாசமானவரா இருப்பாரு. ஆனா அந்த டைம் நான் ஊருக்குள்ளேயே இல்லம்மா, அப்பா அம்மாவை அந்த நேரத்துல வந்து காப்பாத்தினது அந்த மணி தான். நான் கூட மணி மேல அவ்வளவு கோவப்பட்டேன், ஆனா அவன் தான் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கான். இப்ப மணி மேல இருந்த கோவமே எனக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ மணி தான் பேரண்ட்ஸ்க்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்குமே தெரிய வருது. அவங்க வெளிநாட்டுல இருக்கும் போதே மணி கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவருமே மடக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நான் தப்பு பண்ணிட்டேன், திரும்பி உன் கூட சேரணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பண்ண தப்பு மன்னிக்க முடியாத தப்பு, என்னோட சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிரு, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இல்ல நீ இந்த மாதிரி பண்ணனால தான் என்னோட லைஃப்ல சில விஷயங்கள்லாம் நடந்தது, சொல்ல போனா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நன்றின்னு சொல்றாங்க. யூடியூப்ல வீடியோ போடுற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருக்கான். அந்த வீடியோல அவன் பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்க ஏர்போர்ட்ல இறங்கணும்னு ஒருத்தர் மேஜிக் பண்ணாரு, அதே மாதிரி மோட்டிவேஷனல் கோட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது இவன் தான் அப்படின்றது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. நீ தானேன்னு கேட்கும் போது இவனும் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலா இவங்க ரொம்ப சோகமா நின்னாங்கல்ல, அதனால இவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது தரணுன்றதுக்காக தான் தந்திருப்பான். அதே மாதிரி இந்த டிராவல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏறக்குறைய ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிக்கிறாங்க. மியூசிக் சவுண்ட் கேட்டு திரும்பும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இதை பாக்குற இவங்களுமே பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. பக்கத்துல போய் எல்லாரையும் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ரொபோஸ் பண்ண பையனுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு தெரிய வருது. இவங்க ஊர் சாப்பாடு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸா சாப்பிட வச்சு இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அம்மாவும் எல்லார்கிட்டயும் ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா வந்ததுல இருந்து நிறைய பேரு திரும்பி அவளை அனுப்பி வைங்க, திரும்பி அவளை அனுப்பி வைங்கன்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டாங்க. நீ திரும்பி அந்த நாட்டுக்கு போனோம்னா தாராளமா போமா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க போல, அப்பாக்கு எப்படியாவது அந்த காசை திரும்பி தந்துடணும்ட்டு. எனக்கு அந்த காசெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா உன்னை தேடி இத்தனை பேர் உனக்காக வந்திருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
பொண்ணை பொறுத்த வரைக்கும் திரும்பி அந்த நாட்டுக்கு போனோம், திரும்பி நம்ம நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ணோன்ற மாதிரி ஆசை இருக்கும். அப்பா என்ன சொல்ல போறாருன்ற மாதிரி தயங்கி இருப்பாங்க. இப்ப திரும்பி போலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப இவங்க திரும்பி கொரியாக்கு வந்துடுறாங்க. இவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க அந்த பாட்டி தானே காரணம். அந்த பாட்டியை பார்க்கலான்னு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீடியோ பூட்டி இருக்கு. அந்த பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த பாட்டி கூட இவங்க நிறைய பழகி இருக்காங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ரெக்கார்டிங்கை இவங்க கிட்ட தரான். அந்த ரெக்கார்டிங்ல அந்த பாட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திரும்பி பிசினஸ் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டேன். நீ மட்டும் என்னோட லைஃப்ல வரலனா இந்த பிசினஸ் பண்ணிருப்பனான்னு தெரியல. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்றதை இந்த பையன் சொல்றான். இது அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் இவங்களும் சேர்ந்து அந்த ஹோட்டல்ல தானே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஹோட்டல்ல எங்க பார்த்தாலும் அந்த பாட்டியோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலா நான் நடத்த போறேன், இதுதான் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைன்ற மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.